வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பேராபோலா கர்வ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். போன வீடியோவில் எலிப்ஸ் பற்றி பார்த்துருந்துருக்கோம். பேராபோலா கர்வு எப்படி ஜெனரேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோன் இருக்குது இல்லையா, அந்த கோனுடைய ஜெனரேட்டருக்கு பேரலாக நம்ம கட்டிங் பிளேனை வச்சு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பேராபோலா கர்வ் வந்து ஜெனரேட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட்ரிஸ், ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் அண்ட் ஒன் வெர்டெக்ஸ் பாயிண்ட். இது மூணுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம எசென்ட்ரிசிட்டி இ அப்படின்னு சொல்லுவோம். பேராபோலாக்குரிய எசென்ட்ரிசிட்டி 1. அட் எனி பாயிண்ட் ஆஃப் த கர்வ் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1 வரும். இந்த இ இஸ் ஈக்குவல் டு 1 வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணி முடிக்கும்போது செக் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரா எ பேராபோலா with the following details. Distance of the focus from the directrix is equal to 40 mm. Also, draw tangent and normal for a point which is 70 mm from the directrix and above the axis line. இதே கொஸ்டினை இந்த விதத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சில் யூசேஜை ஒருத்தர் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு 2H, டைமென்ஷனிங் லைனுக்கு H, லெட்டரிங்க்கு H யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் லைனுக்கு HB யூஸ் பண்ணணும். அது போக அதே மாதிரி டிராஃப்டர் யூசேஜும் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக டைட் பண்ணி பேரலாக வச்சு தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிராயிங் சீட்டுக்கு கீழே ஒரு சார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும், டிராயிங் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிலாம் வரையலை அப்படின்னா நம்ம ஆன்சர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 1, டைரக்ட்ரிஸ் லைன் வரையணும். அதுக்கு பேர் ஏசி. இந்த லைன் எப்படி இருக்கணும், வெர்டிகலாக இருக்கணும். டிராஃப்டரை வச்சு நீட்டாக வரைங்க. 2H பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏசின்னு நேம் கொடுத்துருங்க. டைரக்ட்ரிஸ்ன்னு நீட்டாக எழுதிடுங்க. இப்போ இதோடைய மிட் பாயிண்டில் பாயிண்ட் பி அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஹரிசாண்டலாக என்ன பண்ணுங்க, டிராஃப்டரை வச்சு ஆக்சிஸ் லைன் வரைங்க. அதோடைய லென்த்து ஏதாச்சும் ஒரு லென்த்துக்கு வரைஞ்சிக்கோங்க. இதுவும் 2H பென்சில் வச்சு வரைஞ்சிருங்க. இப்போ நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிஸ் தட் இஸ் 40 mm. பாயிண்ட் பியிலிருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற அந்த 40 mm என்ன பண்ணுங்க, ஸ்கேலை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு எஃப் அப்படின்னு பேர் வச்சுருங்க. இந்த லெட்டரிங் எல்லாம் நீட்டாக எழுதணும், வெர்டிகலாக இருக்கணும். சரிங்க, இன்க்ளைண்டாவோ அல்லது ஸ்மால் லெட்டர்லையோ எழுதக்கூடாது. நீட்டாக வெர்டிகலாக எழுதணும். இப்போ நம்ம வெர்டெக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எலிப்ஸ், பேராபோலா, ஹைப்பர்போலாவில் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். பேராபோலாக்கு எசென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இ இஸ் ஈக்குவல் டு எப்படி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்குறேன், ஃபேஸ்புக்னு ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கிறேன்னா எஃப் வி டிவைடட் பை பி வி. சரியா, எஃப் மேலே கீழே பி, ஃபேஸ் மேலே கீழே புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் இ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், பிஎஃப் உடைய மிட் பாயிண்ட் தான் என்னது, வெர்டெக்ஸ். சரியா, பேராபோலாக்கு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தாலும் சரியுமா, அந்த கொடுத்த டிஸ்டன்ஸில் பாதி, தட் இஸ் மிட் பாயிண்ட். அதில் தான் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்க போகுது. நம்ம ப்ராப்ளம் பாருங்க, 40 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ 40 மிட் பாயிண்ட் தட் இஸ் 40 டிவைடட் பை 2, 20 mm. அந்த எஃப்லேருந்து 20 mm அல்லது பியிலிருந்து 20 mm வந்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்கேலை வச்சு இந்த சம்மில் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். பட் நம்ம ஜாமெட்ரிக்கல் ப்ரொசீஜரை ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். காம்பஸில் பிஎஃப்ல பாதிக்கு மேலே டிஸ்டன்ஸை எடுத்து பி பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸை காம்பஸில் வச்சுக்கோங்க. எஃப் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு.
இந்த ரெண்டு ஆர்க்குடைய இன்டர்செக்ஷன் பாயிண்டில் என்ன பண்ணுங்கள், டிராஃப்டரை எடுத்துகிட்டு வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு சின்னதாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க 2H பென்சில் வச்சு. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பாரு, அந்த ஆக்சிஸ் லைனில், அதுதான் நம்ம வெர்டெக்ஸ். இப்போ நம்ம லோக்கஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். VF டிஸ்டன்ஸை காம்பஸை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. VS சென்டராக வச்சுக்கோங்க. அந்த லைனில் மேலே ஒரு ஆர்க் அடிங்க, அது நம்மளுடைய V டேஷ். அதே லைனில் கீழே ஒரு ஆர்க் அடிங்க, அது நம்மளுடைய V டபுள் டேஷ். இப்போ அந்த B பாயிண்ட்டையும் V டேஷ் பாயிண்ட்டையும் ப்ராப்பராக ஸ்கேலை வச்சோ அல்லது டிராஃப்டரை வச்சோ அலைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு லைன் வரைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்கணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ரைட், 2H பென்சில் வச்சு வரைஞ்சிட்டிங்க. அதே மாதிரி கீழேயும் என்ன பண்ணிடுங்க, 2H பென்சில் வச்சு ப்ராப்பராக அலைன் பண்ணதுக்கு அடுத்து ஒரு லைன் வரைஞ்சிருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த V டேஷ் பாயிண்ட்டுக்கு தள்ளி என்ன பண்ணுங்கள், ஒரு MM எபோவில் என்ன பண்ணுங்கள், இதே இன்க்ளைன் லைனை வரைங்க. ஓகேவா? இது வந்து ராங்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். V டேஷ் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு எபோவில் என்ன பண்ணு, ஒரு லைன் வர. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்கள் வரைஞ்ச கரெக்ட் லைனுக்கும் நம்ம வரைஞ்ச இந்த தப்பான இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல டீவியேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் போக 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 டீவியேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் கர்வ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது அப்படின்னா என்னதான் தப்பாக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த லைன் வரைஞ்சதில் தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, அல்லது இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு 1 mm ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ தப்பாக மார்க் பண்ணாலும் இது கர்வ்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு பேர்த்துக்கும் கிடச்சிருக்கும். சரியா? யார் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்னது, டிராஃப்டரில் பேரலல் லைன்ஸ் வரைய போகிறோம். ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிட்ட இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் மொத்தமே ஒரு 7 to 8 லைன்ஸ் தான் வரைவோம். எஃப்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் 2H பென்சில் வச்சு. பேரலாக இருக்கணும் அந்த லைனு, ஒன்றுக்கு ஒன்று ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். கரெக்டாக டாப்லேயும் பாட்டம்லேயும் அந்த இன்க்ளைன் லைனில் டச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்க, வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு நேமிங் கொடுத்துருங்க. விக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனில் 1 2 3 4 5 நேமிங் கொடுக்கும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வெர்டிக்கலாக எழுதணும். சரியா? நீங்கள் அதுக்கு ஃப்ரீ ஹேண்டை வச்சு இன்க்ளைண்டாக எழுதிடக்கூடாது, அது எல்லாமே நீட்னஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி 1க்கு நேராக மேலே 1 டேஷ், 2க்கு நேராக மேலே 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், 5 டேஷ். எனக்கு இங்கே வந்து பேப்பருக்கு இடம் பத்தலை, அதனால நான் வந்து 5 டேஷோட நிப்பாட்டிக்கிட்டேன். மேபி உங்களுக்கும் நோட் புக்கில் எவ்வளோக்கு இடம் பத்துதோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள். கீழே 1 டபுள் டேஷ், 2 டபுள் டேஷ், 3 டபுள் டேஷ், 4 டபுள் டேஷ். இப்போ என்ன பண்ண போகிறோம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம் ஆக்சிஸ் லைன்லேருந்து. அதே டிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் லைனில் ஆர்க் அடிக்க போகிறோம். இந்த ஆர்க் ரொம்ப பெருசாக அடிக்காதீங்க, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னதாக நமக்கு அது தெரிஞ்சால் போதும். ரைட், 1 டேஷை மெஷர் பண்ணிவிட்டேன். எஃப்லேருந்து அந்த லைனில் ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். அதே மாதிரி 1 டபுள் டேஷை மெஷர் பண்ணிவிட்டேன். எஃப்லேருந்து அதே லைனில் ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். 2 டேஷை மெஷர் பண்ணிவிட்டேன். அதே தான் எஃப், ஆர்க் அடிச்சிங்கன்னா அங்கேயே தான் வரும். அதே மாதிரி கீழேயும் பண்ணிடுங்க. 2 டபுள் டேஷை மெஷர் பண்ணி அதே இடத்துல ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். அடுத்து 3 டேஷை மெஷர் பண்ணிட்டேன். எஃப்ஐ சென்டராக வச்சு அந்த லைனில் ஆர்க் அடித்தாச்சு. 3 டபுள் டேஷை மெஷர் பண்ணியாச்சு. எஃப்ஐ சென்டராக வச்சாச்சு, ஆர்க் அடித்தாச்சு. அடுத்து 4 டேஷை மெஷர் பண்ணியாச்சு. எஃப்ஐ சென்டராக வச்சாச்சு, ஆர்க் அடித்தாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதில் என்ன தப்பு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆர்க் அடிச்சுக்கிட்டே போகும்போது இந்த எஃப் பாயிண்ட் என்ன பண்ணிடுவீங்கன்னா மறந்துடுவீங்க. ஏதாவது கிட்டத்தில் இருக்கிற லைனில் போய் சென்டர் பண்ணி வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு கர்வ் வந்து
ஒரு இடத்துல பெண்ட் ஆகி கிடைச்ச மாதிரி கிடச்சிரும். ரைட்டா? எஃப் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் வச்ச மாதிரி பெருசாக வைக்காதீங்க. ஓகே, நான் வந்து உனக்கு தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப பெருசாகவே காமிச்சிருக்கிறேன். நீங்கள் சின்னதாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டாட் வச்சுக்கோங்க. கம்பேரிங் டு அதர் பிளேசஸ் எஃப் மட்டும் உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஃபோர் டபுள் டேஸை மெஷர் பண்ணிவிட்டேன். எஃப்ஐ சென்டராக வச்சு ஆர்க் அடிச்சிட்டேன். அதே மாதிரி 5 dash, F as a center, make arc. Similarly, measure the distance 5 double dash, F as my center, make arc. That's all. எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் நிப்பாட்டிட்டேன். சரியா? எனக்கு வந்து 6 dash 6 double dash போடுறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் நீங்கள் ஒரு 7 8 வரைக்கும் நோட்டில் இடம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், போதும். எலிப்ஸ் மாதிரி பேராபோலா வந்து க்ளோஸாக கிடைக்காது. சரியா? எலிப்ஸ் மட்டும்தான் 2 வெர்டெக்ஸ் இருக்கிறனால க்ளோஸாக கிடைக்கும். ரைட், இப்போ என்ன பண்ணுங்கள், 2H பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த கிடைச்ச எல்லா பாயிண்ட்டையும் ஸ்மூத்தாக வரணும். சரியா? நல்லா ஸ்மூத்தாக வரணும். ஒருவேளை உங்ககிட்ட கர்வ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கர்வ்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸை அழகாக கனெக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஹேண்டை வச்சு என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து டச் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெர்டெக்ஸுக்கு பின்னாடியும் போயிடக்கூடாது, முன்னாடியும் வந்துடக்கூடாது. சரியாம்மா? கரெக்டாக டச் ஆகிருக்கணும். அங்கேருந்து அப்படியே டச் பண்ணி அந்த லைன் போட்டாச்சு. அங்கேருந்து அப்படியே டச் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிஞ்ச அளவுக்கு வரைய பாருங்கள். ஓகே, வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இப்போ கீழேயும் வரைங்க. இப்போ நம்ம கர்வு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ ஹெச்பி பென்சில் எடுத்துகிட்டு அதை டார்க் பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோ, வெர்டெக்ஸில் டச் பண்ணியிருக்கணும், ஃபோக்கஸுக்கு மேலே கரெக்டாக டச் தான் பண்ணியிருக்கணும், அடுத்து ஃபோக்கஸுக்கு கீழே டச் பண்ணியிருக்கணும். அது போக அவனுடைய கர்வு வேறு எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, அந்த இன்க்ளைன் லைன்ஸில் டச் பண்ணியிருக்கவே கூடாது. ஓகே, நல்லா டார்க் பண்ணியாச்சு. ஒரே ஸ்ட்ரோக்கில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, 2 ஸ்ட்ரோக்கில் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம டேஞ்சன்ட் அண்டு நார்மல் வரையலாம். கொஸ்டினில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்களான்னு செக் பண்ணுங்கள். கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிஸ் அண்ட் above த ஆக்சிஸ் லைன். நம்மளுடைய ஆக்சிஸ் லைன் அப்படிங்கிறது எதுப்பா, இந்த பிஎஃப் லைன் தான் ஆக்சிஸ் லைன், அதுக்கு above. ஓகேவா? இது வந்து above த ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது below த ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு above தான் வேணும், அதனால் அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 70 mm டிஸ்டன்ஸில் வரைய போகிறோம். ரைட், டைரக்ட்ரிஸ் லைன் எங்கே இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தியா, அதுதான் டைரக்ட்ரிஸ் லைன். அங்கேருந்து 70 mm டிஸ்டன்ஸில் எந்த இடத்துல நம்ம கர்வு மீட் ஆகுதுங்கிறத செக் பண்ணணும். இதை டிராஃப்டரை வச்சு செட் பண்ணி வரைஞ்சி ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 70 mm டிஸ்டன்ஸை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஸ்கேலில் டைரக்ட்ரிஸில் இருந்து கர்வு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 10, 20, 24, 25. ஓகே, 24 கிட்ட இருக்குது. ரைட், இப்போ வந்து இது வந்து 24 mm அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணலாம். நமக்கு தேவை 70. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அப்படியே என் ஸ்கேலை ஸ்லைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 50 mm என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சுருக்கிறேன். இதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள், மேலே அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள், பேரலாக ஸ்லைட் பண்ணணும். ஓகே, ஸ்டாப். இப்போ டைரக்ட்ரிஸ்லேருந்து கர்வு வரைக்கும் 70 mm இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் பி. ப்ராப்பராக டைமென்ஷனிங் லைன் வரைஞ்சிக்கோங்க ஹச் பென்சிலை வச்சு. அதுக்கடுத்து ஆரோ 3 ஸ்டோனில் போட்டுக்கோங்க. 70 அப்படிங்கிறதையும் எழுதிடுங்க, கையோட வேலையை முடிச்சிடலாம். ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸ்டெப் 2, பாயிண்ட் பியையும் எஃப்ஐயும் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். 2H பென்சிலை வச்சு டிராஃப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எஃப்ல, அதாவது நம்ம ஃபோக்கஸில் இருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். எதற்காக, பிஎஃப் லைனுக்காக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். டைரக்ட்ரிஸ் வரைக்கும் வரைங்க, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு தான் டி.
இதுவும் 2H பென்சில் தான். டீன்னு நேம் கொடுத்துருங்க ஹச் பென்சில் வச்சு. அடுத்து பாயிண்ட் டீயையும் பாயிண்ட் பியையும் 2H பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. லைனுடைய அனதர் ரெண்டுக்கு டி டேஷ் நேம் கொடுத்துருங்க. இப்போ நார்மலாக வரையலாம். இந்த டி டேஷ் லைனுக்கு பேரலாக டிராஃப்டரை செட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு டிராஃப்டரை அப்படியே ஸ்லைட் பண்ணி பாயிண்ட் பியிலிருந்து ஒரு லைன் வரைங்க 2H பென்சிலை வச்சு. இதுதான் நம்மளுடைய நார்மல் லைனுக்கு நேம் கொடுத்துருங்க என் டேஷ். அதுவும் வெர்டிக்கலாக தான் இருக்கணும். நேம் கொடுக்கும்போது எல்லா லெட்டர்ஸும் ஒரே அளவு சைஸில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோ. சரியா? இந்த ஏ பி சி டி டேஷ் எஃப் வி என் டேஷ் அப்புறம் பாயிண்ட் பி இது எல்லாத்துக்கும் ஒரு 5 to 6 mm ஹைட் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ டார்க் பண்ணிடுங்க. நார்மல் என் டேஷை கொஞ்சம் தூரத்துக்கு டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். டி டேஷ் டேஞ்சண்ட்டை கொஞ்சம் தூரத்துக்கு டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஈவனாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு மேலே இடம் இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் பேப்பரில் ஈவனாக காமிங்க. ரைட். இப்போ கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் எஃப்லேருந்து வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஹச் பென்சில் வச்சு டைமென்ஷனிங் லைன் வரைஞ்சி 40 அப்படிங்கிறது என்ன பண்ணிடுங்க உள்ளே காமிச்சிருங்க. இந்த 40 அப்படிங்கிறது எய்தர் நீங்கள் வந்து மிடில் காமிக்கலாம் அல்லது அந்த லைனுக்கு மேலே நீங்கள் காமிக்கலாம். ஓகேவா? ஆனால் டயக்ராமில் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ நான் 70 நான் மேலே காமிச்சனால 40 நான் என்ன பண்ணியிருக்கிறேன் மேலே காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த யூனிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது கீழே எழுதிடக்கூடாது. அது போக 70 mm 40 mm அல்லது 7 சென்டிமீட்டர் அப்படிலாம் எழுதிடக்கூடாது. சரியா? எல்லா வேல்யூஸுமே ஒரே யூனிட்ல இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அந்த யூனிட்டை நம்ம எங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணி காமிப்போம்? டயக்ராமுடைய பாட்டம்ல. ரைட். ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஒரு 10 mm பேரலல் லைன் போட்டாச்சு. பேராபோலான்னு நீட்டாக எழுதிருங்க. அடுத்து கிவன் எழுதியிருக்கிறேன். அடுத்து டி டேஷ் என் டேஷ் டேஞ்சன்ட் நார்மல்னு எழுதியிருக்கிறேன். இதை ஒரு 5 mm பேரலல் லைன் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து பாட்டமில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்புறம் ஸ்கேல். இந்த சம்முக்கும் ஸ்கேல் வந்து நான் 1:1 தான் எடுத்துருக்கிறேன். நம்ம பேராபோலாவை பெர்ஃபெக்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுதான் இது. இங்கே பாருங்க என்ன அர்த்தம் இந்த கொஸ்டினுக்குன்னு பார்த்தோன்னா, எசன்ட்ரிசிட்டிக்கு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையாமா, அந்த ஃபார்முலாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் அப்படியே உள்ள கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாரு, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்கிறாங்க? எஃப்வியை சொல்கிறாங்க. சரியா? அடுத்து எதை சொல்கிறாங்க? பிவியை சொல்கிறாங்க. அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அப்படின்னா அது என்ன கர்வுன்னு கண்டுபிடின்னு நம்மகிட்டயே சொல்லிட்டாங்க. ஓகே. அப்படின்னா அது என்ன? பேராபோலா. சரியா? அப்போ நம்ம பேராபோலாவை வரைஞ்சிருக்கிறோம். இ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே. இங்க பாரு, உங்க டயக்ராம்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் பியை உங்க கர்வ் மேல வச்சுக்கோங்க. வழக்கம் போல நான் அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு ஆண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆண்ட் டு ஃபோக்கஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஆண்ட் டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். அது எவ்வளோ வருது? உங்களுக்கு எக்ஸ் எவ்வளோ வந்திருக்குது, ஒய் எவ்வளோ வந்திருக்குதுன்னு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன வருது? கரெக்டாக 1ன்னு வருதா? ரைட். மேபி 0.98 அந்த மாதிரி அல்லது 1.02 அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே, அக்செப்டபிள் தான். இதே மாதிரி நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்குனாலும் உங்கள் கர்வில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 வரும். சரியா? பேராபோலா கர்வுடைய அப்ளிகேஷன்ஸ் கூகுளில் போட்டு தேடி பாருங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுலலாம் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்ஸஸில் இருக்கும். அதுக்கடுத்து ரிஃப்ளெக்டர்ஸ், சோலார் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க? அந்த எல்லா சன்லைட் பீம்ஸையும் சிக்னல்ஸையும் ஃபோக்கஸாக ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் படிச்சு பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.